ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலையே எப்படி கஸ்தூரி மஞ்சள் பொடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க எப்படி மஞ்சள் பொடி வீட்டிலையே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் 3 வெரைட்டி ஆஃப் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிற மஞ்சளை வந்துட்டு விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சளை பவுடர் பண்ணி தான் நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோம். இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். அண்ட் செகண்ட் நான் காமிக்கிற மஞ்சள் இது வந்து உரசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. நம்ம கல்லில் வச்சு உரசி ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பாங்க இந்த மஞ்சளை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள்லாம் இது. அண்ட் இப்போது நான் காமிக்கிற மஞ்சளோட பேர் தான் கஸ்தூரி மஞ்சள். இந்த மஞ்சளை தான் நம்ம பவுடர் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த உரச மஞ்சள் வந்துட்டு அப்படியே மஞ்சள் நம்ம ஃபேஸில் அப்பிக்கும். பட் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அப்படி ஆகாது. இப்போது இந்த கஸ்தூரி மஞ்சளை ஒரு 4 to 5 hours நான் டைரக்ட் சன்லைட்டில் வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் இப்போ கையால் உடைச்சா கூட உங்களுக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இந்த கஸ்தூரி மஞ்சளை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பவுடர் பண்ணிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு அது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இடிக்கல் எடுத்து அதில் நல்லா இடித்ததுக்கப்புறமா திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி எவ்வளோ ஃபைனான கஸ்தூரி மஞ்சள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.